Hello friends, welcome to my channel, me and Mamiyar. Hi auntie, ஆமா என்ன லஞ்ச் ஆண்டி இன்னைக்கு நம்ம வீட்டில் இன்னைக்கு வந்து நம்ம வீட்டில் வெஜ் குருமா. வெஜ் குருமா ஆமாம் எல்லாம் கட் பண்ணி ரெடியாக வச்சிட்டிங்களா ஆண்டி? ஆமாம்மா. இந்த குருமாக்கு இதெல்லாம் கொஞ்சம் வதக்கிக்கிறேன். ஓகே ஆண்டி. ஸோ கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வெஜிடபிள்ஸ் அண்டு வெங்காயம், பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இதில் தேங்காய் போட்டிருக்கேன். முந்திரி, தேங்காய், எண்ணெய் போட்டுருக்கேன். ஒரு லவங்கம், பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு, ஒரு 5 முந்திரிக்கல் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டோம். நல்லா வதங்கினோடனே இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை வதங்கினே இருக்கும்போது இந்த தேங்காயை ஒரு ஓட்டு ஓட்டிக்கலாம். இது வந்து இந்த மசாலா எல்லாம் வதக்கிட்டு இந்த தேங்காயில் போட்டு இந்த தேங்காயில் போட்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சுட்டு கடாயில் எண்ணெய் போட்டு தாளித்து காய் எல்லாம் ஒன்றா தாளிச்சிட்டு மசாலாவையும் ஊற்றிட்டு ஒரு 2 சவுண்டு குக்கரில் வச்சா ஃபினிஷ். ஆமாம், சீக்கிரம் சிம்பிளாக சீக்கிரம் வச்சிடலாம். இந்த வதங்கின மசாலா ஆறிடுச்சு, இதில் போட்டுக்கலாம் மிக்சியில். எண்ணெய் போட்டுக்கிறேம்மா. பிரிஞ்சி இலை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சோம்பு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய், தக்காளி நல்லா வதங்கட்டும். வதங்கினோடனே காய் போடணும். இது ஆறிடுச்சுமா, இதை அரைச்சிக்கலாம். நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சாச்சு. கேரட்டு, பீன்ஸு, கேரட்டு பீன்ஸ் போட்டாச்சு, உருளைக்கிழங்கு பட்டாணி போட்டாச்சு. இப்போ காலிஃப்ளவர் வேக வைக்கல, சுடு தண்ணியில் வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். ஆமாம், கொஞ்ச நேரம் காயெல்லாம் கொஞ்சம் செட்டில் ஆனோடனே உப்பு போட்டுக்கலாம். உப்பு போடுறேன். உப்பு, மஞ்சத்தூள், காய் வதங்கிடுச்சு. இந்த மசாலா ஊற்றிடலாம். என்ன மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கலாம்.
இது நம்ம ஒரே பாட்டில் வைக்கிறதால அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் இருக்காது, இந்த ரா ஸ்மெல்லாம் போயிடும். மஞ்சத்தூள், இந்த மசாலா ஏற்கனவே இந்த மசாலாலாம் நம்ம வதக்கிட்டோம், இன்னும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். வதங்கிடுச்சுமா, இப்போ இந்த குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கடாயில் வதங்கந்தெல்லாம் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இப்போ நான் கொஞ்சம் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது, மூடிடலாம். ஒரு 3 விசில். குருமா ரெடி, பார்த்துடலாமா? ஆமாம். ஒன் பாட் எல்லாம் பண்ணுறதுக்கு சட்டுன்னு பண்ணணும்னா இந்த குருமா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாமா பாத்திரத்துக்கு? குருமா கார்னிஷ் பண்ணியாச்சு. இன்றைக்கி வெஜ் குருமா பார்த்துட்டோம், நாளைக்கு ஒரு ரெசிபியில் பார்க்கலாம். பை. Thank you for watching, friends.